விருதுநகர் மாவட்டம் காரிக்கப்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காரியாப்பட்டி அருகே வடகரையில் தனியாருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற யுவராஜ் பட்டாசு ஆலையில் இந்த விபத்து நேரிட்டது. 42 அறைகள் உள்ள பட்டாசு ஆலையில் 130 பணியாளர்கள் வேலை பார்த்துள்ளனர். இந்த ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு அறை முற்றிலும் தரைமட்டமானது. விபத்து நடந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இடிபாடுகள் வீசப்பட்டன. உயிரிழந்தவர்களின் உடல்களும் தூக்கி வீசப்பட்டன. விபத்தின் போது பணியில் இருந்த சவுண்டம்மாள், கருப்பையா ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் பேச்சியம்மாள், முருகன், கருப்பையா ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பான்சி ரக பட்டாசு தயாரிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மருந்தை கலக்கியதால் உராய்வு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து எதிரொலியாக ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையின் மேலாளரும் போர்மேனுமான வீரசேகரன், சூப்பர்வைசர் கனிமுருகன் இருவரை காரியாப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலையின் உரிமையாளர் ராஜச்சந்திரசேகரன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாட்டில் சல்லி சல்லியா செதக்கிட்டேன். நாங்கள் 8 வருஷமா வேலை பார்க்க சார். உங்களை கூட அவங்க அந்த வேலைக்கு போக மாட்டாங்க சார். என் கூட ஆள் விளையாட்டு தான் சார் மாற்றி விடுவாங்க. இன்னைக்கு அந்த வேலைக்கு போக மாட்டேன். வண்டி சாவியை கொடுத்துட்டு தான் சார் போனாங்க. போய் இவங்க ஆக இந்த வகை ஆயிடுச்சு சார். என்ன சார் செய்வேன்? அது அவங்களால முடிஞ்சது பண்ணணும் சார். எனக்கு இவ்வளோ வேணும் அவள் வேணும் கேட்க மாட்டேங்க. வீட்டுக்காக போயிட்டு சார் என் பிள்ளைகளை தேக்க விட்டுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன். ஆனால் எங்கே போனாலும் நாங்கள் ஊர் விட்டு தாண்டி தான் சார் வேலை பார்க்கணும். அதனால அரசு என்ன சார் உசுரே போயிடுச்சு சார். நாங்கள் என்ன தாண்டே நாங்கள் சார் அரசு அது என்ன முடியும்னாலும் நாங்கள் என்ன எங்கள் 2 குழந்தை சார். 2மே சின்ன பிள்ளை தான் சார். வீட்டில் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அம்மா முடியாதவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் வேலைக்கு வருவாங்க. சிவகாசியில் கம்பெனி அடிக்கையில் நான் வேணான்னு தான் சார் சொன்னேன்.